ஹாய் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மக்களே, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இவங்க தேனை எப்படி எடுக்கிறாங்க, எந்த முறையில் எடுக்கலாம்னு நம்ம சொல்லி நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் அதுதாங்க தேன். தேன் சும்மா இனிப்புக்காக மட்டும் பயன்படுத்துறதில்ல, நம்ம உடம்புக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது ஒரு இயற்கை உணவு தான் தேன். அதில் என்னென்ன பயன்கள் நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி தேனில் இயற்கையாக சர்க்கரைகள், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மற்றும் பல தாவர சேர்மங்கள் இருக்குது. அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, எப்படி சாப்பிட்லாம், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், வாங்க இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். பயன் 1. தேனில் இயற்கையான சர்க்கரைகள் இருப்பதால் உடம்புக்கு சீக்கிரமாக எனர்ஜி கிடைக்க உதவுது. அதனால் சில பேர் காலை நேரத்தில் அல்லது உடற்பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் தேன். பயன் 2. தொண்டைக்கு நிவாரணம். தொண்டை கரகரப்பு அல்லது இருமல் இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் தேன் சில பேருக்கு தொண்டைக்கு இதமாக இருக்க உதவும். குறிப்பாக இரவு நேரத்தில் இருமலை குறைக்க. பயன் 3ங்க. ஆன்டி ஆக்சிடென்ட். தேனில் சில ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருப்பதால் இவை உடம்பில் உருவாக்குற ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்ள உதவுதுங்க. பயன் 4. சர்க்கரைக்கு மாற்று. டீ, ஓட்ஸு, தயிர் மாதிரி சில உணவுகளில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சம் தேனை பயன்படுத்தலாமே. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. தேன் நல்லது என்பதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சர்க்கரை தேன் அளவோடு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒரு வயதுக்கு குறைவான குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடியவங்களுக்கு தேனை உணவில் கலந்து கொடுக்கும்போது அதோட தேனோட அளவை மட்டும் தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. தேன் நம்ம உணவில் ஒரு நல்ல செயற்கையாக இருக்கலாம், ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக்கிறது நம்ம ரொம்ப நல்லது தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்